வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவாவை தான் காட்டுறாங்க. அப்போ மீனாட்சியும் ஆதித்யாவுக்கும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ மீனாட்சி வந்து காலு ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக ஜீவா வந்து அவங்கள மீனாட்சியை பிடிக்கவும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆதித்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து மீனாட்சின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே மீனாட்சி வந்து அப்போ உடனே வந்து ஜீவா கிட்ட இருந்து அவங்க வராங்க. அப்போ உடனே ஜீவா வந்து அவங்க ஆதித்யாவை பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் அப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து அவங்க ஆதித்யா வந்து சரி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் போகிறோம் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும் உடனே மீனாட்சியும் போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆதித்யா வந்து அவங்க ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன எனக்கு மாப்பிள்ளை தோழனா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் என்ன வெறுப்பேற்றதுக்காகவே வந்துட்டு இருக்கிறியா, நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கவும் அப்படியா அதை என்ன பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து மீனாட்சியோட ஃப்ரெண்டு அவங்க ரூமில் இருக்கிறாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க எதையோ வந்து ஒரு பொருளை வந்து அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. இது என்னது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதித்யாவும் மீனாட்சியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது. ஆதித்யாவை பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் வந்து ரொம்ப மோசமானவனாச்சே, இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம இங்கே வந்தோம். அப்போ மீனாட்சிக்கும் இவனுக்கு தான் கல்யாணம் நடக்க போதா, ஐயோ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, இவன் நல்லவனே கிடையாது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம மீனாட்சி கிட்ட எப்படியாவது நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தோம்னா மீனாட்சிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபோன் வந்து பார்த்தோம்னா அவங்க ரூமில் வச்சுட்டு போயிருக்கனால அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. அவங்க எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இந்த மாதிரிக்கு ஒரு அயோக்கியம் கையில் மீனாட்சி வந்து சிக்கிடக்கூடாது, எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கல்யாண மண்டபத்துக்கு அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்பத்தா வந்து ஆதித்யா கிட்ட எப்படியாவது இந்த ஜீவாவை மண்டபத்தை விட்டு விரட்ட சொல்லணுமே, இந்த ஜீவா வந்து அப்படியே வந்து ஆதித்யா கூட இருந்துலாம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏதாவது பண்ணிடுவானோ, இவனை இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆதித்யாவிட்ட போய் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தோம்னா ஆதித்யாவோட ரூமுக்கு வராங்க. அப்போ ஜீவா அவங்க இருந்துகிட்டு இருக்கவும் உடனே ஜீவா வந்து என்ன அப்பத்தா என்ன ஆதித்யா ரூமுக்கு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஏன் நாங்கள் வரக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு எல்லா பக்கமும் வரதுக்கு உரிமை இருக்குது போ அப்படின்னு சொல்லும் போது உடனே அப்பத்தா வந்து ஜீவா அப்பத்தா முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஆதித்யா ரூமுக்குள்ளே போகவும் அங்கே பார்த்தோம்னா ஆதித்யா இல்லை போலுக்கு. அப்போ ஜீவா வந்து நினைக்கிறாங்க அப்பத்தான் ஆதித்யா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக என்ன காரணம் ஏதாவது வேண்டாத காரணமாக தான் இருக்கும், ஏதோ பிரச்சனை இழுக்கிறதுக்காக தான் இந்த அப்பத்தான் வந்திருக்குது, இந்த அப்பத்தாவை பேசாமல் ரூமில் வச்சு நம்ம பூட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜீவா பார்த்தோம்னா அப்பத்தாவை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அப்பத்தா வந்து அவங்க ஆதித்யாவை காணலையேன்னு சொல்லிட்டு சரி நம்ம வெளியே போகலாம் அப்படின்னா அவங்க கதவை திறக்கிறாங்க. ஆனால் கதவு வெளியே தாழ்பால் போட்டிருக்கவும் உள்ளே என்னை யாரோ வச்சு பூட்டிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து கத்த ஆரம்பிச்சிருவோம். இப்போ தேன்மொழி அங்கே வராங்க. வந்ததுமே உடனே வந்து அவங்க ஜீவா என்ன அண்ணின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த ரூமுக்குள்ளே யாரோ சத்தம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வெளியே தாழ்பால் போட்டிருக்குது ஆனால் உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தேன்மொழியும் ரூமை பார்த்துட்டே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்பத்தாவோட சத்தம் கேட்கவும் உடனே தேன்மொழி வந்து இல்லை ஜீவா ரூமுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாழ்பாலை அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ அப்பத்தா ரூமுக்குள்ளே இருந்து வரவும் அப்பத்தா நீங்கள் எப்படி ரூமுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது என்னடி நீ தான் என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டியா அப்படின்னு தேன்மொழியை போட்டு திட்டவும் இப்போ தேன்மொழி சொல்கிறாங்க அப்பதான் நானும் உள்ளே வச்சு பூட்டலை, நான் இப்போ தான் வரேன், உங்கள் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரூமை ஓப்பன் பண்ணேன்னு அப்படிங்கவோ அப்போ என்னை யார் உள்ளே வச்சு பூட்டினேன் அப்படிங்கும்போது உடனே ஜீவா சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் என்னடா நீ தான் என்னை உள்ளே வச்சு பூட்டினே அப்படிங்கும்போது இங்கே பாரு எனக்கு ஒரு வேலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் தான் நம்மளை உள்ளே வச்சு பூட்டியிருப்பான், என்னையவா ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போகிற உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா போகவும் அடுத்தது பார்த்தோம்னா ரம்யா வந்து தேன்மொழியும் அப்பத்தாவையும் கூப்பிடுறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது எங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுமோ அங்கே போனதுமே அங்கே பார்த்தோம்னா ரூமில் அவங்க கட்டில் மேலே நகையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதை பார்த்ததுமே அப்பத்தாவும் தேவியும் அப்படியே வந்து இது என்னது இவ்வளோ நகையான்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ தேன்மொழி இருக்கிறாங்க, அது பக்கத்தில் வந்து சக்தி இருக்கவும் உடனே வந்து அப்பத்தா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லாமே மீனாட்சிக்காக தான் அப்படின்னு ரம்யா சொல்லவும் என்னது இவ்வளோ நகையும் மீனாட்சிக்காகவோ அப்படின்னு தேவி கேட்கும்போது ஆமாம் இது எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போடுறதுக்காக மீனாட்சிக்கு பார்த்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையோட டிசைன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை பார்த்ததுமே தேவிக்குள்ள அந்த நகை மேலே ஒரு ஆசை வந்துருச்சுது. அடுத்தது சரி நான் மீனாட்சி போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா தேவி வந்து இந்த ரூமில் இப்போ யாரும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு செயினை எடுத்து வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவி ரூமுக்குள்ளே வரவும் அப்போ உடனே ஜீவா வந்து பார்க்குறாங்க என்னது இவங்க ஒளிஞ்சு போகிறத பார்த்தாக்கி ஏதோ தப்பு பண்ண போகிற முறைக்கு தெரியுதே, சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் அந்த ரூமுக்கு வராங்க. அப்போ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தேவி வந்து ஒரு நகையை வந்து அவங்க எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே அவங்க பேக்கில் மறைச்சு வைக்கிறாங்க. இதை வந்து
வந்து ஜீவா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த நகையை வந்து அவங்க வந்து தன்னுடைய கழுத்தில் போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு செஞ்ச மாதிரிக்கு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, சரி இந்த நகையை நம்ம தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான், அதுதான் இவ்வளோ நகை இருக்குதுல்ல, இந்த நகை மட்டும் எடுத்துட்டாக்கி நான் தெரிஞ்சிருவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு தேவி வந்துருந்தாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. வந்து பார்க்கும்போது ஒரு பாக்ஸில் மட்டும் ஒரு நகையை காணாமல் இருக்குது. அதை பார்த்ததுமே உடனே அவங்க ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, எல்லா நகையும் இருந்தது, இந்த நகை வந்து நம்ம அவளுக்காக பார்த்துலாம் வாங்கினோம், அந்த நகை மட்டும் காணல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ரம்யா வந்து அவங்க வராங்க. அப்பதான் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ஒரு ஆரத்தை காணல் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, ஆரத்தை காணல் அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம எல்லாரும் தானே அந்த ரூமில் இருந்தோம், நம்மளை தான் இந்த ரூமில் வேற யாருமே போகலை அப்படிங்கும்போது அப்போ அந்த நகையை நாங்கள் எடுத்துட்டோன்னு சொல்லி நீ சந்தேகப்படுறீ அப்படின்னு அப்பதான் கேட்டுட்டு இருக்கவோ உடனே ரம்யா வந்து இல்லைம்மா நான் அப்படிலாம் சொல்லலை அப்படிங்கவோ உடனே தேவி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இது என்னது, நகையை கண்டுபிடிச்சிட்டாங்க போலுக்க, இப்போ நம்ம பேக்கில் வர எடுத்து வச்சிருக்கிறோம், அதனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இசா ரூமுக்குள்ளே வரவும் அப்போ அவங்கள வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஜீவா. அப்போ பார்த்தோம்னா தேவி வந்து அந்த ஆரத்தை எடுக்கிறாங்க. நம்ம வந்து அதில் பாக்ஸில் வைக்க வேண்டாம், பேசாமல் தேன்மொழியோட பேக்கில் வச்சிடலாம், இதனால வந்து தேன்மொழிக்கு ஒரு கெட்ட பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியோட பேக்கில் கொண்டு வச்சிருந்தாங்க. வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு வந்துருவோம். இது எல்லாத்தையுமே ஜீவா வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அப்பத்தாவும் சுமதியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இங்கே பாரு நம்ம எல்லாரும் தான் அங்கே இருந்தோம், அதனால அந்த நகையை நீங்களே வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிற, நம்ம எல்லாரும் பேக்கையும் கூட பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ரம்யாவும் எல்லா பேக்கையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தோம்னா தேன்மொழியோட பேக்கை எடுக்கிறாங்க. அந்த பேக் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கும் போதே உடனே தேவி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேன்மொழி நீ அவ்வளோதான், நீ தான் சிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேன்மொழி வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யா வந்து அந்த பேக்கில் தேடுறாங்க. அப்போ நகையே வந்து கிடைக்கவே இல்லை. உடனே தேவி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பேக்கை நல்லா தேடுங்க அப்படிங்கும் போது எதுக்காக இந்த பேக்கை மட்டும் நல்லா தேட சொல்ற அப்படின்னு சுமதி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை நம்ம எல்லா பேக்கையும் தேடியாச்சு, எதுலையுமே நகை கிடைக்கல, மிச்சம் இருக்குது தேன்மொழியோட பேக்கு மட்டும் தானே, அதனால தான் நான் தேட சொன்னேன் அப்படிங்கும் போது தேன்மொழி என்ன அப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுமதி வந்து அவங்க சுமதி இல்லை அவங்க சக்தி வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அந்த நகை இங்க இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா. அப்போ நகை எங்கே தான் போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தோம்னா கட்லைக்குள்ள நகை இருக்குது. இதை பார்த்ததுமே உடனே ரம்யா வந்து சொல்றாங்க, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நகை இங்கே தான் இருந்திருக்குது, நான் தான் வந்து கவனிக்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் என்ன ஜீவா தான் அந்த நகையை அங்கே தூக்கி போட்டிருக்கிறாங்க. நகை கட்லைக்குள்ள இருக்கிறத பார்த்ததுமே தேவிக்கு ஒன்றும் புரியல, என்னது நம்ம அந்த பேக்குக்குள்ள தானே வச்சோம், அந்த நகை எப்படி கட்லைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கவும் அடுத்தது என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து அவங்க தேன்மொழி வந்து பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லா நகையும் வந்து சுமதி கிட்ட போடுறதுக்காக எடுத்து போகவும் உடனே ஜீவா வந்து தேவி கிட்ட வராங்க. என்ன நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேன்மொழி நீ பேக்கில் நகையை வச்சுட்டு நம்ம வந்து வந்தோம், ஆனால் அது கட்லிக்கில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ ஐயோ இது என்னது நம்ம வச்சது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டான் போலுக்கு அப்படிங்கும் போது இங்கே பாருங்க அந்த நகையை நீங்கள் எடுத்து வச்சது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு வந்து ரம்யா அந்த நகையை பற்றி சொல்லும்போது உடனே தேன்மொழி அண்ணி பேக்கில் கொண்டு வச்சதுன்னு தெரியும், இது எல்லாமே எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மோசமான புத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீவா வந்து அவங்களை தேவியை போட்டு திட்டிட்டு போகவும் என்னையாடா நீ திட்டிகிட்டு இருக்கிற பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து அப்படியே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது ஒரு அவங்க வந்து மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. அதே நேரத்தில் மீனாட்சிக்கு ஆதித்யாவோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவோட பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து அவங்க வராங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா வந்து ரம்யாவோட கணவரும் வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, ஆதித்யா எவ்வளோ பெரிய அயோக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சியோட ஃப்ரெண்டு வந்து உண்மையை போட்டு உடைப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுது, மீனாட்சி கழுத்தில் தாலி கட்ட போகிறது ஜீவாவா இருக்குமா, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.